அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது தமிழ் மொழி கற்பித்தலின் புதிய அணுகுமுறை என்ற ஒரு செய்தியை இந்த காட்சி பதிவின் வாயிலாக நாம் பார்க்க போகின்றோம். நாம் இப்பொழுது 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மனப்பாட பாடல் பகுதியை எவ்வாறு இசை நுணுக்கத்துடன் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு கற்பித்தல் அணுகுமுறை குறித்த செய்தியை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியை எடுத்துக்கொள்வோம். 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய முதலாவது வாழ்த்துப்பாடல். வாழ்த்துப்பாடலை எழுதியவர் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகருடைய சிறப்பு, மாணிக்கவாசகர் திருவாசகத்தை எழுதியவர். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருக மாட்டார் என்ற ஒரு செய்தியும் சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றது. இந்த மாணிக்கவாசகருடைய திருவாசகம் மொத்தம் 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையில் நமக்கு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த 8ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய திருவாசகமும் திருக்கோவையாரும் மாணிக்கவாசகர் எழுதியது என்ப செய்தியை நாம் தெரிந்து கொள்வோம். அதோடு மாணிக்கவாசகருடைய பிறந்த ஊரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாணிக்கவாசகர் மதுரையில் அருகில் இருக்கக்கூடிய திருவாதவூர் என்ற ஊரில் பிறந்தார். அதோடு மட்டுமல்லாது இவர் எழுதிய அந்த திருவாசகத்தினுடைய பெருமையை பற்றி ஜி போப் அவர்கள், வெளிநாட்டைச் சேர்ந்த ஜி போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சிறப்பினை தந்திருக்கின்றார். இவ்வாறு திருவாசகத்தினுடைய பெருமையை பற்றி நிறைய கூறிக்கொண்டே போகலாம். திருவாசகத்தினுடைய தன்மையை இன்னும் மேலும் மேலும் சொல்லிக்கொண்டே போகும் பொழுது அவருடைய பாடலினுடைய நயங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கும். சரி, இப்பொழுது இந்த இசை நுணுக்கத்துடன் பாடலை எவ்வாறு கற்பிப்பது என்ற செய்தியை, மாணவர்களுக்கு எவ்வாறு போதிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை புதிய அணுகுமுறையுடன் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இப்ப இசை வடிவில் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் எவ்வாறு மாணவர்களுக்கு போதித்தால் அவர்கள் எவ்வாறு ஆர்வமுடன் அந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்வார்கள் என்பதை பற்றிய ஒரு தொகுப்பு. இப்ப வாழ்த்து பகுதியை எடுத்துக்கொள்வோம். மெய்தான் நரும்பி விதிர் விதித்து உன்விரையார் கலர்கன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன். இதுதான் 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய வாழ்த்து பாடலுடைய மனப்பாட பாடல். இந்த மனப்பாட பாடலை நாம் எந்த ஒரு இசையில் பொருத்தினால் ஆர்வமுடன் மாணவர்கள் கற்பார்கள். இப்ப திரை இசை பாடலினுடைய இசை எடுத்துக்கொள்வோம், அல்லது பக்தி இசை பாடலினுடைய இசை எடுத்துக்கொள்வோம், அல்லது நாட்டுப்புற பாடலினுடைய இசை எடுத்துக்கொள்வோம், அல்லது சொந்தமான முறையில் ஒரு மெட்டினை போட்டு அதற்குரிய அமைப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது பக்தி இசை பாடலில் இருக்கக்கூடிய முருகனுடைய திருப்பாடலினுடைய ஒரு பாடல், மன்னானாலும் திருச்செந்தூரின் மன்னாவேன். இது ஒரு பக்தி இசை பாடல். இந்த பாடலினுடைய அதே மெட்டினை இப்பொழுது இந்த வாழ்த்து பாடலினுடைய பாடலோடு பொருத்தி பார்க்கும் பொழுது எவ்வாறு அமையும் என்பதை பார்க்கலாம். மெய்தான் அரும்பி விதிர் விதித்துன் வீரையார் கலர்கன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி எனும் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி எனும் கைதான் நெகிழவிட உடையா என கண்டு கொள்ளே என்று மாணிக்கவாசகருடைய அருமையான அந்த பாடலை இப்படி ஒரு இசை வடிவில் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக மனதில் ஆழமாக பதியும் என்பது என்னுடைய புதிய அணுகுமுறை செய்தி. அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய பாடல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள். இவர் சேரநாட்டைச் சேர்ந்தவர். இவர் எழுதிய இந்த சிலப்பதிகாரத்தினுடைய பாடலில் 3 காண்டங்கள் இருக்கு. 3 காண்டங்கள். காண்டம் என்பது கதை புதிந்த பாடல் பகுதி. இந்த காண்டத்தினுடைய உட்பிரிவு தான் காதை என்று சொல்வார்கள். இந்த 3 காண்டத்துல பாத்தீங்கன்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். இதில் மதுரை காண்டத்தில் இருக்கக்கூடிய வழக்குரை காதை 10ஆவதாக இடம்பெற்றிருக்கிறது. மொத்தம் மதுரை காண்டத்தில் 13 காதைகள் உள்ளது. அதில் 10ஆவது காதையாக இடம்பெற்றிருக்கக்கூடிய வழக்குரை காதை. இந்த வழக்குரை காதையில பாத்தீங்கன்னா கண்ணகி பாண்டிய மன்னனிடம் முறையிடக்கூடிய ஒரு செய்தியை மனப்பாட பாடலாக வைத்திருக்கின்றார்கள். தற்பொழுது கூட பொது தேர்வில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த செய்தியை நான் இப்பொழுது ஒரு இசை வடிவுடன் கொடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இசை ஒரு பள்ளிப்பாடல். இந்த பள்ளிப்பாடலினுடைய இசையை இந்த ராகத்தோடு சேர்த்து இந்த பாடலினுடைய தன்மையை பொருத்தி பார்க்க போகின்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இதற்கு மொத்தம் 10 அடிகள் இருக்கு. 10 அடிகள் மனப்பாட பாடல்.
10 அடிகளுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய 2 அடியும் சேர்த்து கொண்டு நம்ம இசையோட பார்த்தோம் என்றால் தான் கண்டிப்பாக அதனுடைய இசையினுடைய தன்மை பொருத்தமாக இருக்கின்றது. எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளுரு புன்கண் தீர்த்தோ நன்றியும். இந்த 2 அடியும் நம்ம முன்னாடி சேர்த்து கொள்ளணும். இது மனப்பாட பாடலினுடைய அடிகள் கிடையாது. அதற்கப்புறம் வரக்கூடிய வாயு கடைமணி நடுநா நடுங்க, ஆவிர் கடைமணி உகுநீர் நெஞ்சு, இந்த வரிகள் தான் அடுத்து மனப்பாட பகுதி. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல. சரி, இப்ப இந்த பாடலினுடைய இசையை பார்க்கலாம். எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளுரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற்கடைமணி நடுநா நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சூட, தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆளியில் மடித்தோன் பெரும்பெயர் புகாரின் பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசாத்து வணிகன் மகனே ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்களல் மன்னா நின்னகர் புகுதி என் காட்சிளம்பு பகர்தல் வேண்டி உன் பார்கொலை கலப்பட்ட கோவலன் மனைவி. இப்படி இளங்கோவடியினுடைய பாடலை இசை நயத்தோடு மாணவர்களுக்கு கற்பிக்கும் பொழுது இசையானது அவன் மனதில் ஆழமாக பதியும் என்பது என்னுடைய புதிய அணுகுமுறை செய்தி. அடுத்தபடியாக தமிழ் வளர்ச்சி பாடல். தமிழ் வளர்ச்சி பாடலை பொறுத்தமட்டில் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கின்றது. இவற்றில் இருக்கக்கூடிய 4 அடிகள் பார்க்கலாம். தமிழ் வளர்ச்சி பாடலினுடைய இந்த 4 அடிகள்ல பாரதிதாசன் இயற்றிய பாடல் வரிகள்ல நமக்கு பாடமாக இடம்பெற்றிருக்கிறது. அதை நம்ம மனப்பாட பாடலாக மாணவர்களுக்கு கொடுக்கும் பொழுது எப்படி இசை வடிவுடன் கொடுப்பது. உலகியலில் அடங்களுக்கும் துறைதோறும் நூட்கள் ஒருத்தர் தயை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலன எவ்விடத்தும் பாய்ச்சி விட வேண்டும். தமிழ் ஒளியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும். இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும். எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம், தலைமுறைகள் பல கழித்தோம், குறைகடைந்தும் இல்லை. தகத்தகாய தமிழை தாவிப்போம் வாரீர், தகத்தகாய தமிழை தாவிப்போம் வாரீர். இப்படி பாரதிதாசனுடைய பாடலை சொந்தமான ஒரு மெட்டினையும் போட்டு இது ஒரு புதிய அணுகுமுறையை இசை நுணுக்கத்துடன் கொடுத்திருக்கின்றேன். அடுத்தபடியாக 10வது இயலில் இருக்கக்கூடிய நிற்க நேரமில்லை என்று சொல்லக்கூடிய சாலை இளந்திரனுடைய பாடல். சாலை இளந்திரனுடைய பாடல் பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. ஒரு தன்னம்பிக்கையை வலியுறுத்தக்கூடிய ஒரு பாடலினுடைய வரிகள். இந்த பாடலினுடைய வரிகளை ஒரு நாட்டுப்புற பாடலினுடைய இசை வடிவில் கொடுக்கும் பொழுது அது எவ்வாறு சிறப்பாக அமைகின்றது என்பதை பார்த்துதான் ஒரு புதிய அணுகுமுறையாக செய்திருக்கின்றேன். இது ஒரு அணுகுமுறை. இன்றிலை பாருவோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகும் ஊரிரவில் சென்றிலை பாருக முச்சிடத்தை தம்பி தேன் வந்து வாயும் உன் நெஞ்சிடத்தே சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்கு நல்ல செடியிலை பாரிடுமோ வேதனையாவும் மறந்தது பார் செடி வெற்றி உண்டேந்திய பூவினிலே இன்றிலை பாருவோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகும் ஓரிரவில் சென்றிலை பாருக முச்சிடத்தை தம்பி தேன் வந்து வாயும் உன் நெஞ்சிடத்தே சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்கு நல்ல செடியிலை பாரிடுமோ வேதனையாவும் மறந்தது பார் செடி வெற்றி கொண்டேந்திய பூவினிலே. இப்படி சாலை இளந்தனுடைய பாடல் வரிகளை நாம் இசை நுணுக்கத்துடன் மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய அளவிற்கு பாடினோம் என்றால் கண்டிப்பாக இசையானது மனதில் பதியும். இந்த பாடலின் மூலியமாக அவர்கள் இசை வடிவை மனதில் இருத்தி வைக்க முடியும். அதோடு அவர்கள் தேர்வுக்கு பயனுடைய ஒரு வகையில் இது அமையும் என்பது என்னுடைய ஒரு புதிய அணுகுமுறை செய்தி. இவ்வாறு இசை வடிவில் தமிழாசிரியர்கள் கற்பித்தால் கண்டிப்பாக மாணவர்கள் ஒரு ஆர்வமுடன் ஈடுபாடுடனும் மாணவர்கள் ஒரு கீழ்ப்படிக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். அதோடு அவர்கள் எழுதி பார்ப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. மேலும் பல செய்தியை அடுத்த காட்சி பதிவில் காணலாம். நன்றி.